நான் பேசுறது கேக்குதா? மறுபடியுமாக உங்கள் மத்தியிலே வரவும் இந்த ஜூம் இணையத்தின் மூலமாக கர்த்தருடைய செய்தியை இந்த ஏசாயா பார்ட் 2 இரண்டாவது பகுதியிலிருந்து பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து இம்மட்டுமாக நம்மை காத்து வழிநடத்தின தேவன் இனிமேலும் காத்து வழிநடத்துவாராக. ஏற்கனவே சொன்ன விதமாக இந்த இரண்டாவது பகுதியில வரும்பொழுது கடைசி அதிகாரங்களுக்குள்ளாக வரும்போது அதிகமான வாக்குத்தத்த வசனங்கள், உற்சாகப்படுத்தக்கூடிய வசனங்கள், நம்மை உயிர்ப்பிக்கக்கூடிய வசனங்கள், நம்முடைய வாழ்க்கையை குதூகலிக்க வைக்கக்கூடிய வசனங்கள் எல்லாம் இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் எவ்வளவு பேர் இதை என்ஜாய் பண்றீங்கன்னு சொல்லி தெரியல. ஆனா நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி படிக்கிறேன். என்னுடைய படித்தலின் மூலமாக, அறிந்து கொண்டதின் மூலமாக, அனுபவபூர்வமாக அநேக காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தொடர்ந்து இந்த 63ஆம் அதிகாரத்துல கடவுளுடைய நியாய தீர்ப்பும் இஸ்ரவேலுடைய கூக்குரலும் அதை குறித்து நம்ம பார்க்கிறோம். இங்கே இஸ்ரவேலின் கடவுளை குறித்து 63ஆம் அதிகாரம் 1லிருந்து 9 வசனங்களை பார்க்கிறோம். அங்கே முதலாவதாக அவர் ஒரு போர் வீரராக இங்கே சித்தரிக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக ஒரு கேள்வி கேட்கிறதை போல இருக்கிறது. இரண்டாம் வசனத்துல பாத்தீங்கன்னா, உம்முடைய உடுப்பு சிவப்பாகவும் உம்முடைய வஸ்திரங்கள் ஆலையை மிதிக்கிறவன் வஸ்திரங்கள் போலும் இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ சிவப்பு நிறத்தில் சாயம் பூசப்பட்ட ஆடைகள் அணிந்த இந்த கம்பீரமான போர் வீரன் யார் என்று சொல்லி பார்க்கும்போது 1ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியில தமது மகத்தான வல்லமையிலே எழுந்தறிஞராக வருகிறவர் இவர் யார்? நீதியாய் பேசி ரட்சிக்க வல்லவராகிய நான் தானே. அப்போ கர்த்தர் தான் இந்த இந்த பகுதியில சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஆண்டவர் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சிவப்பாக உடுப்பு சிவப்பாகவும் வஸ்திரங்கள் ஆலையை மிதிக்கிற வஸ்திரங்கள் போலும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து கடவுள் நீதியான கோபத்திலே திராட்சையினுடைய ஆலையில அதை மிதிக்கும் பொழுது அது எப்படி மிதிப்படுகிறதோ அது போல ஆண்டவர் இந்த இஸ்ரவேலை புடமிட்டுக் கொண்டிருக்கிறார் அப்படின்றதை குறித்து நம்ம இதன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து இந்த பகுதியில நம்ம பார்க்கும்போது அவர் ரட்சகராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர் ஒரு he was described as a soldier. Now we find that he is also described as a savior. அவர் ரட்சகராக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது இந்த அன்புடனும் கருணையுடனும் அவர் இஸ்ரவேலை மீட்டு தலைமுறை தலைமுறையாக கொண்டு செல்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் ஒரு போர் வீரரை போல நீதியை சரி கட்டக்கூடியவர்களாக அவர் காணப்பட்டாலும் என் உக்கிரம் உள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாலும் தொடர்ந்து பார்க்கும்போது அவர் தம்முடைய 7ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அவர் இரக்கங்களின்படியையும் தம்முடைய திரளான தெய்வங்களின்படியையும் இஸ்ரவேல் அம்சத்துக்கு செய்த மகா நன்மைக்கு தக்கதாகவும் கர்த்தருடைய கிரியைகளையும் கர்த்தருடைய துதிகளையும் பிரஸ்தாபம் பண்ணுவேன். சோ இந்த பகுதியில அன்புடனும் கருணையுடனும் அவர் இஸ்ரவேலை மீட்டு தலைமுறை தலைமுறையாக கொண்டு செல்கிறார் அப்படின்னு சொல்லி அவர்களை குறித்து 8-9 வசனங்கள்ல பார்க்கிறோம். அவர்கள் என் ஜனத்தார் என்றும் அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்று சொல்லி அவர்களுக்கு இரட்சகரானார். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதரானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தம் தமது பரிதாபத்தின் நிமித்தம் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். ஏற்கனவே சொன்னதுமாக நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன், பாதுகாப்பேன், பராமரிப்பேன், போஷிப்பேன் என்று சொல்லி ஏற்கனவே வாக்குத்தத்தம் பண்ணினாரு. அதே போல இங்க சொல்றோம். இங்க பார்க்கக்கூடிய காரியம் என்னன்னா, அவர்களுடைய நெருக்கத்துல அவர் கூட இருந்தார். அவருடைய அன்பின் நிமித்தம் பரிதாப நிமித்தம் அவர்களை மீட்டு பூர்வ நாட்கள் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் இஸ்ரவேலின் தேவன் எந்த விதமாக அவர்களை காக்கக்கூடியவராக அவருடைய பிரச்சனையிலே அவர்களோடு கூட இருக்கக்கூடியவராக இருக்கிறார். தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது
இந்த தேவனுடைய இஸ்ரவேலை குறித்து, இஸ்ரவேலினுடைய கடவுளை குறித்து நம்ம அந்த காட் ஆஃப் இஸ்ரேலை குறித்து பார்த்தோம். இப்பொழுது இது இஸ்ரேல் ஆஃப் காட், தேவனுடைய இஸ்ரவேல் என்று சொல்லி 63ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 64 12ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். அப்போ தொடர்ந்து அவர் சொல்லும்போது அவர்களுடைய கலகத்தை குறித்து இந்த 10ஆம் வசனத்துல பார்க்கிறோம். ஆண்டவர் இவ்வளவு இரக்கமுள்ளவராக தயவுள்ளவராக இருந்தாலும், அவர்களோடு கூட நெருக்கத்துல இருந்தவராக இருந்தாலும், இவர்கள் கலகம் பண்ணக்கூடியவர்களாக பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதனால அவர் அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார். சோ த ரெபல்லியன், அதை குறித்து பார்க்கிறோம். 11 இருந்து 14 வரைக்கும் ரெஃப்ளெக்ஷனை குறித்து பார்க்கிறோம், அவருடைய சிந்தனை, அதை குறித்து பார்க்கிறோம். சோ அந்த சிந்தனை குறித்து பார்க்கும்போது பரிசுத்த ஆவியை கட்டளையிட்டு மோசேயின் வலதை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தி நமக்கு நித்திய கீர்த்தியை உண்டாக்க அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது முக்கியமாக ஒரு குதிரை வனாந்திர வெளியில் நடக்கிறது போல அவர்கள் இடராதபடிக்கு அவர்களை ஆழங்களில் நடக்க பண்ணினவர் எங்கே? சோ இது அவர் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டு நடத்தி சென்ற போது அவர் செங்கடலை இரண்டாக பிளந்தார். 14ஆம் வசனத்துல கர்த்தருடைய ஆவியானவர் பள்ளத்தாக்கிலே போய் இறங்குகிற மிருக ஜீவங்களைப் போல இளைப்பாற பண்ணினார். இப்படியே தேவரீர் உமக்கு மகிமையுள்ள கீர்த்தி உண்டாக்கும்படி உம்முடைய ஜனத்தை நடத்தினீர். சோ ஆண்டவர் ஆண்டவரை குறித்து இவர்கள் கலகத்தின் மத்தியிலும் இவர்கள் பின்னோக்கி பார்க்கும்போது அவர்கள் கடவுளின் வல்லமை மிக்க செயல்களை, குறிப்பாக செங்கடல் மீட்பை குறித்து அவர்கள் நினைவு கூறும்படியாக ஆண்டவர் சொல்கிறார். சோ தொடர்ந்து ரியலைசேஷன், அப்போ இவங்களுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது ஆண்டவர் பல காரியங்களை சொல்றாரு. இந்த ரிபல்லியனை குறித்து சொல்றாரு, ரிஃப்ளெக்ஷனை குறித்து சொல்றாரு. இவருடைய ரியலைசேஷன், அவருடைய உணர்தலை குறித்து 15-16 வசனங்கள்ல அவர் சொல்றாரு. அப்போ இங்கே உம்முடைய வாஸ்தலத்திலிருந்து பாரும், உம்முடைய வைராக்கியம் உம்முடைய வல்லமையும் எங்கே? உம்முடைய உள்ளத்தின் கொதிப்பையும் உம்முடைய மன உருக்கத்தையும் எனக்கு முன்பாக அடக்கி கொள்கிறோ. தேவரீர் எங்கள் பிதாவாய் இருக்கிறீர். ஆபிரகாம் எங்களை அறியான், இஸ்ரவேலுக்கு நாங்கள் அறியப்பட்டவர்கள் அல்ல. கர்த்தாவே, நீர் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பெருமாய் இருக்கிறீர். இது பூர்வ காலம் முதல் உம்முடைய நாமம். சோ அவங்க இந்த பகுதியில ஆண்டவர் அவர்களோடு கூட இருக்கிறார், நித்திய தந்தை என்பதை குறித்து அவர்கள் உணரக்கூடியவர்களாக, நீர் எங்களுடைய பிதாவும் நீர் எங்கள் மீட்பருமாக இருக்கிறீர், நித்திய தந்தை மீட்பர் என்ற ஒரு உணர்தலுக்குள்ளாக 16ஆம் வசனத்துல அவங்க வர்றாங்கன்னு சொல்லி பாக்குறோம். தொடர்ந்து 17ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் பின்னாடி நம்ம பார்க்க போறோம். 64வது அதிகாரத்திலையும் இதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவர்களுடைய ரிபல்லியன், அவருடைய ரிஃப்ளெக்ஷன், அவருடைய ரியலைசேஷன், அதுக்கு அப்புறமாக அவர்களுடைய ரிக்வெஸ்டை குறித்து பார்க்கிறோம், அவருடைய வேண்டுகோளை குறித்து பார்க்கிறோம். அவர்களின் எல்லா பாவங்களுக்காகவும் அவர்களை வெறுத்து காப்பாற்ற கர்த்தர் அவர்களை தம்முடைய மக்களைப் போலவே நடத்த வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். அங்க 17ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, கர்த்தாவே, நீர் எங்களை உம்முடைய வழிகளை விட்டு தப்பி போக பண்ணி எங்கள் இருதயத்தை உமக்கு பயப்படாதபடி கடினப்படுத்துவானேன். உம்முடைய ஊழியக்கார நிமித்தமும் உம்முடைய சுதந்திரமான கோத்திர நிமித்தமும் திரும்பி அருளும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. பரிசுத்தமுள்ள உம்முடைய ஜனங்களின் கொஞ்ச காலம் மாத்திரம் அதை சுதந்திரித்தார்கள். எங்கள் சத்துருக்கள் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை மிதித்து போட்டார்கள். நாங்களே உம்முடையவர்கள், அவர்களை ஒருபொழுதும் நீ ஆண்டதில்லை, அவர்களுக்கு உமது நாமம் தரிக்கப்பட்டதில்லை. சோ இவங்க சொல்றாங்க, ஆண்டவரே, நாங்க உம்முடைய வழிகளை விட்டு தப்பி போயிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்களை உம்முடைய பக்கமாக திருப்பி அருளும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்றதை குறித்து இந்த பகுதியில பார்க்கிறோம். சோ இவ்விதமாக 63ஆம் அதிகாரம் முடியுது. தொடர்ந்து 64வது அதிகாரத்துக்கு உள்ளாக வரும்போது a prayer from captivity, சிறையிருப்பிலிருந்து ஒரு பிரார்த்தனை, ஒரு ஜெபத்தை குறித்து பார்க்கிறோம். அப்போ இங்க ரிக்வெஸ்டிங் அண்ட் ரிமெம்பரிங் காட்ஸ் கிரேட் ஒர்க்ஸ், கடவுளுடைய மகத்தான செயல்களை கேட்டு நினைவில் கொள்ளுதல் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம்.
முதல் 4 வசனம் 64வது அதிகாரத்துக்கு வரும்போது முதல் 4 வசனங்கள்ல கடவுளின் மக்கள் அவர் வல்லமையிலும் மகிமையிலும் வர வேண்டும் என்று மன்றாடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். உமது நாமத்தை சத்துருக்களுக்கு தெரியப்படுத்துவதற்கும் ஜாதிகள் உம்முடைய சந்நிதிக்கு முன் தத்தளிப்பதற்கும் அப்படின்னு சொல்லி இந்த பகுதியில அங்க சொல்லப்பட்டிருக்கு. 4ஆம் வசனத்துல பார்த்து, தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதுமில்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ தொடர்ந்து இந்த பகுதியில பார்க்கும்போது அவருடைய கடவுளுடைய மக்கள் அவருடைய வல்லமையிலும் மகிமையிலும் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி 2ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, வானங்களை கிழித்திறங்கி உருக்கும் அக்னி எரியுமா போலவும் தண்ணீரை பொங்க பண்ணுமா போலவும் பர்வதங்கள் உமக்கு முன்பாக உருகும்படி செய்யும். ஆண்டவரே நீங்க வாங்க, நாங்கள் எதிர்பார்த்தபடி பயங்கரமான காரியங்களை நீர் செய்த போது நீர் இறங்கினீர். அப்போ ஆண்டவரே உமக்காக காத்திருக்கிறவங்கள நீர் செய்பவைகளை உலக தோற்றமுதல்ல ஒருத்தரும் கேட்டதும் இல்லை கண்டதும் இல்லை அப்படின்னு சொல்லி இங்க சொல்றது ஆண்டவருடைய வல்லமையும் மகிமையும் அவர்கள் மத்தியில வர வேண்டும் என்று சொல்லி அவங்க வேண்டிக் கொள்றாங்க, மன்றாடுகிறாங்க. சரி, தொடர்ந்து பாத்தீங்கன்னா, இருப்பினும் கர்த்தருக்காக காத்திருப்பதில் ஒரு சிறப்பான ஆசீர்வாதம் உள்ளது. தேவாலயத்துக்கு செல்லும் ஆண்கள் கூட காத்திருப்பதை விட வேலை செய்வதையே விரும்புவார்கள். காத்திருப்பின் புனிதத்தை விட அவர்கள் சட்டப்பூர்வமான தன்மையை விரும்புகிறார்கள். இன்றைய சர்ச் லீடர்ஸ் கர்த்தருக்காக காத்திருப்பது முட்டாள்தனமான கனவு என்று நினைக்கிறார்கள். அப்போ நம்ம எல்லாருமே ஒரு ஆக்டிவிஸ்ட், நம்ம எதையாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் அப்படின்னு அவர்களை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ வாலிபர்கள் இடறி விழுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனால் கர்த்தருக்கு காத்திருப்பவர்களோ கழுகுகளைப் போல செட்டைகளை விரித்து அவர்கள் உயரே பறந்து செல்வார்கள் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம ஏசாயா 40ஆம் அதிகாரம் தொடக்கத்துல நம்ம பார்த்தோம். அருமையானவர்களே, ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது அவருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். அப்போ நம்ம தரித்திராவிட்டால் தரித்திரராவோம். பிஃபோர் we become worker for Christ, we should become the walker with Christ. நம்ம இயேசுவுக்காக செயல்படுவதற்கு முன்னதாக இயேசுவோடு கூட நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் விரும்புறார். பிஃபோர் பிகமிங் வாரியர் ஃபார் காட், we should become worshipper of God. நம்ம ஆண்டவருக்காக போர் வீரராக மாறுவதற்கு முன்னதாக அவருக்கு ஆராதனை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்போ என்னுடைய ஊழியத்துல அதிகமாக சந்திக்கக்கூடிய ஒரு சவால், வெதர் ஐ ஹாவ் டு வெயிட் மோர் ஃபார் த லார்ட் ஆர் வெதர் ஐ ஹாவ் டு ஒர்க் மோர் ஃபார் த லார்ட். அவருக்காக காத்திருக்கணுமா, அவருக்காக அதிகமாக ஓடி சாடி வேலை செய்யணுமா? அப்போ நம்ம ரெண்டுமே ஈக்குவலாக செய்ய வேண்டியது அவசியம். சில பேர் காத்திருக்கிறேன்னு சொல்லி ரெஸ்டிங் சொல்லி அவங்க ரஸ்டிங்காக போயிடுறாங்க. காத்திருக்கிறேன்னு சொல்லி துருப்பிடிச்சு போயிடுறாங்க. அப்போ நம்ம கடவுளுடைய சமூகத்துல காத்திருக்க வேண்டிய பிரகாரமாக காத்திருந்து அப்படியே நம்ம கடைசி வரைக்கும் உட்கார்ந்துட்டே இருக்க மாட்டோம். அவர்கள் கழுகுகளைப் போல செட்டைகளை விரித்து உயரே எழும்புவார்கள் தான் போட்டிருக்கு. அப்போ நம்ம எவ்வளவு காத்திருக்கிறோமோ அவ்வளவு வல்லமையாக ஆண்டவருக்காக செயல்படக்கூடியவர்களாக இருப்போம். சரி, 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனத்துல பார்க்கும்போது நம்முடைய கடவுள் மகத்தான செயல்களுக்கு தடையாக இருப்பது நமது மகா பாவம், நம்முடைய பாவங்கள் தான் தடையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதே கருத்தை 59ஆம் அதிகாரத்திலையும் நம்ம பார்த்தோம். வேதத்துல பாத்தீங்கன்னா சில சத்தியங்கள் திரும்பமாக சொல்லப்படுகிறது. ஆண்டவரே சொல்றாரு, மறுபடியும் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டுல மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு சொல்றார். ஏன்னா சில காரியங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுல முக்கியமானது நீங்க தேவனுடைய மனிதரை குறித்து கேள்விப்பட்டிருப்பீங்க.
அவர் ரொம்ப அழகாக சொன்னார். அவர் கொஞ்சம் வேடிக்கையாக சொன்னாலும் அதுல ஆழ்ந்த ஒரு உண்மை இருக்கிறது. அவர் என்ன சொன்னாருன்னா, நல்லா கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? ஆமா ஆமா சார், கவனிக்கிறோம் பிரதர். அவர் என்ன சொன்னாருன்னா, பைபிள்ல பாவங்கள் 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 அப்படின்னு இருக்கிற பகுதி எல்லாத்தையும் நம்ம பைபிள் இருக்கிற அந்த பக்கத்தை எல்லாம் கிழிச்சு கிழிச்சு போட்டோம்னா நம்ம பைபிள்ல இருந்து வெறும் அட்டையை தான் எடுப்போமா? புரியுதா? பைபிள்ல இருந்து பாவம் பாவம் என்று சொல்லப்பட்டிருக்க காரியம் இதெல்லாம் எதுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அதை அந்த பக்கத்தை எல்லாம் கிழிச்சு கிழிச்சு போட்டோம்னா கடைசியில பைபிள்ல மீதி ஆகுறது என்னன்னா வெறும் அட்டை தான் மீதி ஆகுமா? அப்படின்னா ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஆண்டவர் பாவத்தை குறித்து அதிகமாக எச்சரிக்கிறார். ஏனென்றால் நம்ம பாவத்தோடு கூட விளையாடக்கூடாது, பாவத்தை விட்டு விலகி இருக்கணும். சரி, இன்றைக்கு நம்ம கேட்கிற இதே கேள்விதான் அவங்க கேட்டாங்க. நம்ம இவ்வளவு ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறோம், ஏன் கடவுள் அற்புதத்தை செய்யவில்லை அப்படின்னா 64வது அதிகாரம் 5-6 வசனங்கள்ல பாத்தீங்கன்னா, அவைகளுக்கு விரோதமாக எப்பொழுதும் பாவம் செய்யாதபடியினாலே தேவரீர் கடும் கோபம் கொண்டீர், இன்னமும் தப்பி இருக்கிறோம். 6ஆம் வசனம், நாங்கள் அனைவரும் தீட்டானவர்களை போல இருக்கிறோம், எங்களுடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தையை போல இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதை குறித்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அப்போ கடவுள் ஏன் அற்புதத்தை செய்யலைன்னா அவர்கள் பாவம் செய்ய. ரொம்ப சிம்பிள் தான். இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய ஊழியத்துல நடத்த வேண்டிய பிரகாரம் நடக்கல, பெரிய எழுப்புதல் இல்லை, ஊழியங்கள் வல்லமையாக இல்லை அப்படின்னா ஒரு காரணம் என்னவா இருக்கலாம்னா நம்முடைய பாவங்களாக இருக்கலாம். அப்போ கேட்கக்கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவில்லை அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். 59ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல பாத்தீங்கன்னா, ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்காதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அப்போ அருமையானவர்களே, நம்ம ரொம்ப மணிக்கணக்கா ஜெபம் பண்றோம், நல்லதுதான். ஆனா பாவத்தோட என்னதான் மணிக்கணக்கா ஜெபம் பண்ணாலும் 20 நாள் நான் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொன்னாலும் பாவத்தை வச்சுட்டு ஜெபம் பண்ணோம்னா அந்த ஜெபத்துக்கு பலன் இருக்குமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. அப்போ நம்ம ஜெபம் பண்ணும்போது ஜெபத்துல இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு உள்ளடக்கம், ஒரு கண்டென்ட் என்னன்னா கன்ஃபெஷன். அப்போ நீங்க ஏற்கனவே இதை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு எல்கேஜி பாடம் மாதிரி, ஆனாலும் நீங்க கேள்விப்பட்டேன்னா உங்களுக்காக சொல்றேன். அந்த ஜெபத்துல வந்து ஆக்ஸ், ACTS, ஆக்ஸ் என்ற வார்த்தை அடங்கி இருக்குது. அந்த ஆக்ஸ் ACTS அது வந்து அக்ரோனிம். அதுல ஏ எதை குறிக்குதுன்னா அடோரேஷன், ஆண்டவரை ஆராதித்தல் அல்லது ஆண்டவரை மைமைப்படுத்துதல், ஆண்டவரை துதித்தல், ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி அவருடைய குணாதிசயங்களை சொல்லி அவரை துதித்தல், அதுதான் அடரேஷன் ஏ. அடுத்தது சி. சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கன்ஃபெஷன். அப்போ நம்முடைய ஜெபத்துல பாவத்தை அறிக்கையிடுதல் இருக்க வேண்டியது அவசியம். அடுத்தது டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் தேங்க்ஸ் கிவிங். நம்முடைய ஜெபத்துல வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுதல். சில சமயத்துல நம்ம வந்து அடோரேஷனையும் தேங்க்ஸ் கிவிங்கையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். அடோரேஷன்னா அவருடைய குணாதிசயங்களுக்காக ஆராதித்தல், அவரை தொழுது கொள்ளுதல், அவரை துதித்தல் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தேங்க்ஸ் கிவிங்னா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி சொல்லுதல். அப்புறம் எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சப்ளிகேஷன். அப்போ நம்ம ஜெபத்துல ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றேன், ஒரு 25% ஆண்டவரை ஆராதிச்சோம்னா 25% நம்ம பாவத்தை அறிக்கை செய்யணும், இன்னொரு 25% நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும், அடுத்த 25% தான் ஆண்டவரத்துல வேண்டுதல விண்ணப்பத்தை வைக்கணும்.
அதுலயும் வேண்டுதல் விண்ணப்பத்தை வைக்கும்போது, ஆண்டவரே எனக்கு அதை கொடுங்க, இதை கொடுங்க, குணமாக்குங்க, ஆசீர்வதிங்க, அப்புறம் வந்து பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒன்லி மெட்டீரியல் பிளெஸிங்ஸ்க்காக ஜெபம் பண்ணக்கூடாது. ஆண்டவரே, பிரிக்மான் ஐயா பாடுற விதமாக, இன்னும் உம்மை அறியனுமே, இன்னும் உம்மை அறியனுமே, இன்னும் கிட்டி சேரனுமே அப்படின்னு சொல்லி, ஆண்டவரே நான் உங்களை வளரணும், இன்னும் ஆழமா இருக்கணும், என் கோபத்தை விடணும், என் மாய்மாலத்தை விடணும், இன்னும் அதிகமாக நான் வல்லமையோடு கூட உமக்காக ஊழியம் செய்யணும்னு சொல்லி ஆவிக்குரிய காரியங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டு அப்புறமா தான் நம்ம சரீர தேவைகளுக்கு ஜெபம் பண்ணணும். ஆனா அருமையானவர்களே, உங்க ஜெபம்லாம் சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இன்னைக்கு ஒரு ஆவரேஜ் கிறிஸ்டியனுடைய ஜெபம் பாத்தீங்கன்னா 90% ஷாப்பிங் லிஸ்ட் தான். ஆண்டவரே எனக்கு அதை தாரோம், இதை தாரோம், அந்த தாங்க, இதை தாங்க, அப்படி ஆசீர்வதிங்க, அப்படி ஆசீர்வதிங்க, இப்படி குணமாக்குங்க. 90% ஷாப்பிங் லிஸ்ட் தான். ஒரு 2% தான் ஆண்டவரை துதிக்கிறோம். இன்னும் 1% தான் கன்ஃபெஷன். இன்னும் 1% தான் பாத்தீங்கன்னா அதுல நம்ம வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம். அப்படி இருக்கக்கூடாது. சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஜெபமானது ஒரு பேலன்ஸ்டாக இருக்கணும். சரி, கன்ஃபெஷனை பத்தி சொன்னேன். இங்க பாத்தீங்கன்னா நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தையை போல அசுத்தமாக இருந்தால் நம்முடைய பாவங்கள் அவர் பார்வையில் எப்படி இருக்கணும்னு யோசித்து பாருங்க. நம்முடைய நீதியா இருக்கிறது, நம்ம வந்து பக்திக்குரியவங்களாக இருக்கிறது அவருக்கு முன்னதாக அழுக்கான கந்தையாக இருக்குமானா, அப்போ நம்முடைய பாவம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு சொல்லி பாவம் நம்மளே இமேஜின் பண்ண வேண்டியதான். 4ஆம் வசனத்தின்படி கடவுள் தம்முடைய ஜனங்களுக்கு அவர்களுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்ட அற்புதமான காரியங்களை திட்டமிட்டுள்ளார். ஆனால் அவருடைய பாவங்கள் அவருடைய ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொள்வதை தடுக்கின்றன. இதுதான் 1 கொரிந்தியர் 2:9, எபேசியர் 3:20, 21 அங்க பதில பாக்குறோம். அப்போ ஏதாவது நம்பிக்கை இருக்குதா? ஆம். ஏனென்றால் கடவுள் ஒரு கொடுப்பதற்குரிய தந்தையாகவும் பொறுமையுள்ள குயவராகவும் இருக்கிறார். எரேமியா 18 அதை பார்த்திருக்கோம். நாம் அவருடைய வழியில் அனுமதித்தால் அவர் நம்மை சுத்திகரித்து நம்மை புதிதாக்க முடியும். அப்போ ஆண்டவர் நம்மை புடமிடுவதற்கு அனுமதித்தோம் என்றால் நாம் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இரக்கம் பெறுவான். அப்போ நம்ம பாவங்களை அறிக்கை செய்யும் போது ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறார் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம். நம்ம கேட்கிற காரியம் என்னன்னா, ஆண்டவரே, லார்ட் ஷோ மீ தென் ஐ வில் பிலீவ் யூ அப்படின்னு சொல்றோம். ஆண்டவரே உம்முடைய வல்லமையை காண்பீங்க, அற்புதத்தை செய்யுங்க, அதிசயத்தை செய்யுங்க, அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் நான் உன் மேல விசுவாசம் வைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்றோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? Believe me, then I will show you wonders. Believe me, then I will show you wonders அப்படின்றார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நம்ம என்ன சொல்றோம்? முதல்ல தேவனுடைய மகிமையை காட்டுங்க, அற்புதத்தை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க, ஆசீர்வாதத்தை தாருங்க, அப்புறம் விசுவாசிக்கிறோம்ன்றோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்படின்றார். சரி, தொடர்ந்து இந்த பகுதியில பார்க்கும்போது இந்த ஜெபம் விசுவாசிகளான மீந்தவர்களுக்கு ஒரு கேள்வியுடன் முடிகிறது. கடவுள் ஏன் அமைதியாக இருக்கிறார்? அவருடைய ஆலயம் அழிக்கப்பட்டுள்ளது, அவருடைய மகிமையான தேசம் அழிக்கப்பட்டுள்ளது, அவருடைய மக்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளனர். இவை அனைத்துக்கும் பிறகும் ஆண்டவரே, நீர் எங்களை தடுத்து நிறுத்துவீர்களா? நீர் அமைதியாக இருந்து எங்களை அளவிட முடியாத அளவுக்கு தண்டிப்பீர்களா அப்படின்னு சொல்லி இந்த 12ஆம் வசனத்துல பாக்குறோம். கர்த்தாவே, இவைகள் இப்படி இருந்தும் அடக்கி கொண்டிருப்பீரோ? மௌனமாயிருந்து அதிகமா எங்களை சிறுமைப்படுத்துவீரோ? அற்புதத்தை செய்யறதுக்கு பதிலாக எங்களை கைவிட்டுருவீங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கத்தோடு முடியறதை குறித்து இந்த பகுதியில பாக்குறோம். சோ 6ஆம் வசனத்துல பார்த்த விதமாக நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தையை போல இருக்கிறது. நாம ஒரு இலையை போல உதிருகிறோம். எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல எங்களை அடித்து கொண்டு போகிறது. அப்போ உம்மை தேடுறவங்க இல்ல. அதனால என்ன செய்யறீங்க? ஆண்டவர் என்ன செய்யறார்? அவருடைய முகத்தை
மறைத்து எங்கள் அக்கிரமத்தை கரைய பண்ணீர். இப்போதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நான் களிமண், நீர் தான் எங்களை உருவாக்குகிறவர். எரேமியா ஏசாயா 18ல ஏற்கனவே பார்த்தோம். கர்த்தாவே, அதிகமாய் கடும் கோபம் கொள்ளாமலும் என்றைக்கும் அக்கிரமத்தை நினைத்துக் கொள்ளாமலும் இருப்பீராக. இதோ பாரும், நாங்கள் அனைவரும் உம்முடைய ஜனங்களே, இந்த சீயோன் பாழாய் கிடக்கிறது. எங்கள் பிதாக்கள் உம்மை துதிக்க பரிசுத்த மகிமையான எங்களுடைய ஆலயம் அக்கினிக்கிரையாகி இன்பமான எங்களுடைய ஸ்தானங்கள் எல்லாம் பாழாயின. ஆகையினால இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க அமைதியாக இருப்பீங்களோ, இன்னும் எங்களை சிறுமைப்படுத்துவீரோ அப்படின்னு சொல்லி இவங்க ஏக்கத்தோடு ஜெபித்து அவங்க முடிக்கிறத பத்தி பார்க்கிறோம். அப்போ சீயோனினுடைய நிலையை நினைவு கொள்ளும்படி கடவுள் இவர்களிடத்துல சொல்றதை குறித்து பார்க்கிறோம். உங்களுடைய சீயோனுடைய நிலைமையை குறித்து நீங்க யோசித்து பாருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றதை குறித்து இந்த பகுதியில நம்ம பார்க்கிறோம். சோ தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது கடவுளிடம் செயல்பட கேட்கிறாங்க. அப்போ இந்த பகுதியில பாத்தீங்கன்னா, கர்த்தாவே, இவைகள் இப்படி இருந்தும் அடக்கி கொண்டிருப்பீரோ, 64:12 மௌனமாயிருந்து அதிகமாக எங்களை சிறுமைப்படுத்துவீரோ. இந்த ஜெபத்தில் ஜெபிப்பவர் சாத்தியமற்றதாக தோன்றும் ஒரு பிரச்சனையை கையாளுகிறார். நமது பாவத்தின் காரணமாக நாம் மிகவும் அவநம்பிக்கையான நிலைமையில் இருக்கிறோம். மேலும் கர்த்தருடைய ரட்சிப்பு நமக்கு தேவை. ஆனால் கர்த்தர் ஒரு நீதிமானின் ஜெபங்களுக்கு மட்டுமே பதிலளிப்பார். மேலும் ஒரு நீதிமான் நாம் இருக்கும் இடத்தில் இருக்க மாட்டார். இறுதியில் பதில் புதிய உடன்படிக்கையில் காணப்படுகிறது. அங்கு ஒரு நீதிமான் நம்மிடத்தில் நின்று நமக்காக ஜெபிக்கிறார். இதனால் தான் இயேசு தம்முடைய நாமத்தில் ஜெபிக்க நம்மை அழைக்கிறார். நாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது அவர் நமக்காக கடவுளிடம் முறையிடும் நீதிமான். அப்போ ஆண்டவர் ஜெபத்தை கேட்கணும்னா நம்ம நீதியாக இருக்க வேண்டியது அவசியம். 5ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, மகிழ்ச்சியாய் நீதி செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறீர். அப்போ நீதிமானுடைய ஜெபம் தான் கேட்கப்படும். ஆனா நம்ம நீதிமானா இல்ல. எப்ப பார்த்தாலும் பாவம் செஞ்சுட்டு இருக்கிறோம். நாங்க தீட்டானவர்களை போல இருக்கிறோம். நீதி எல்லாம் அழுக்கான கந்தைய போல இருக்கு. அப்போ இப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில ஆண்டவர் சொல்றாரு, உங்க நீதி எல்லாம் அழுக்கான கந்தையா இருக்குது. உங்களுடைய கிரியினால என்னை திருப்திப்படுத்த முடியாது. அப்போ உங்களுக்காக ஒரு நீதிமான் இருக்கிறார். அவர் மனிதருக்கும் தேவனுக்கும் உடைய மத்தியஸ்தர் ஒருவரே. அவர் இயேசு கிறிஸ்து. அவர் பாவமில்லாத சுத்த கண்ணர். அவர் நீதிமான். அப்போ அவர் நம்முடைய பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர். நமக்கு நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார்னு சொல்லி எபிரேயர் நிருபத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ பாவமில்லாத ஆசாரியர், அவர் ஒருத்தர் தான் நீதிமான். அவர் நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறபடினாலே நம்முடைய குறைவுகள் மத்தியில, பலவீனம் மத்தியில ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். அப்போ ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியம், பாவத்தை அறிக்கை செய்யுங்க. அப்போ ஆண்டவரே, என்னுடைய பலவீனம், என்னுடைய லிமிட்டேஷன்ஸ் மத்தியில நான் இப்படி நடந்துட்டேன், தெரிந்தும் தெரியாம பாவம் செஞ்சுட்டேன், என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை கழுவும் ஆண்டவரேன்னு சொல்லி அவரோடு கூட நம்ம ஒரு உடன்படிக்கையில வரும்போது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார் அப்படின்னு சொல்லி தெளிவாக அறிந்து கொள்ளலாம். சரி, இப்போ தொடர்ந்து அடுத்த பகுதிக்குள்ளாக 65வது அதிகாரத்துக்குள்ளாக வரும்போது the pagans and God, புற சமயத்தினரும் மாற்று மதத்தினரும் கடவுளும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இப்பொழுது கடவுளுடைய டீலிங்ஸ், புறஜாதியாருடன கடவுளுடைய தற்போதைய நடவடிக்கைகளை குறித்து 65வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போ என்ன சொல்றாரு, என்னை குறித்து விசாரித்து கேளாதிருந்தவர்களாலே தேடப்பட்டேன், என்னை தேடார்ந்தவர்கள கண்டறியப்பட்டேன். அப்போ புறஜாதியாரும் யூதரல்லாத மக்களுக்கு கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்போ ஏசாயா புஸ்தகத்துல மாத்திரம் இல்ல, பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, நிருபங்கள், சுவிசேஷங்கள் எல்லாத்திலையும் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான சத்தியம் என்னவென்றால், ஆண்டவர் அகில உலகத்துக்கும் ஆண்டவராக இருக்கிறார்.
அவர் யூதர் மூலமாக வந்து எல்லாத்தையும் சந்திக்கிறார். அப்போ அதை குறித்து ஒருத்தர் விளக்கி சொல்லும்போது விதமாக விளக்கி சொல்றார். ஒரு கிளாஸ்ல 30 மாணவர்கள் இருக்கிறாங்க. அப்போ 30 மாணவர்கள் இருக்கும்போது திடீர்னு அந்த கிளாஸ் டீச்சர் என்ன பண்றாரு, ரவி இங்க வாப்பா அப்படின்னு கூப்பிடுறாரு. கூப்பிட்டு அந்த ரவி கிட்ட ஒரு பாக்கெட் நிறைய சாக்லேட் டாஃபீஸ கொடுக்கிறார். மில்கி பார் அந்த சாக்லேட்டை கொடுக்கிறார். அவரை கொடுத்து இதை வச்சுக்கப்பா அப்படின்றார். அப்போ எல்லா 29 ஸ்டூடெண்ட்டும் என்ன இது ஆண்டவர் இப்படி ஒரு சாரி ஆண்டவர்ன்றேன் டீச்சர், இந்த டீச்சர் என்ன இப்படி ஒரு பார்ஷியாலிட்டி பண்றாங்க. இந்த கிளாஸ்ல 30 பேர் இருக்கிறாங்க. இந்த ரவிய மாத்திரம் கூப்பிட்டு அவங்கிட்ட போய் இந்த சாக்லேட் பாக்கெட் ஃபுல்லா கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் அந்த டீச்சர் மேல கோபத்தோட இருக்கிறாங்க. ஆனா டீச்சரு என்ன சொல்றாரு, ரவி ரவி இந்த சாக்லேட் பாக்கெட்டை வச்சுக்கோ, வச்சுட்டு இதுல வந்து 30 மில்கி பார் இருக்கு, இத நீ என்ன பண்ணு எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒண்ணு கொடுத்துரு அப்படின்றாரு. அருமையானவர்களே, என்ன அருமையான ஒரு விளக்கம் பாத்தீங்களா? இத மாதிரிதான் ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்து கொள்றார். இத மாதிரிதான் ஆண்டவர் யூதரை தெரிந்து கொள்றார். இத மாதிரிதான் ஆண்டவர் அவரால் ரட்சிக்கப்பட்ட உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். எதுக்கு தெரிந்து கொண்டார்னா எல்லா சாக்லேட்டையும் நம்மளே ஹலோ நல்லா கேக்குதே. கேக்குதா? கேட்கல. நம்ம சாப்பிடுறதுக்கு எல்லா டாஃபியும் அல்லது நல்லா மில்கி பாரும் நம்ம சாப்பிடுறதுக்காக இல்ல. ஆண்டவர் 30 மில்கி பாரை நம்ம கிட்ட கொடுத்திருக்காருன்னா நம்ம அதுல ஒண்ணு எடுத்து சாப்பிட்டு மீதி 29 பக்கத்துல மற்றவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும். நெய்பர்ஸ்க்கு கொடுக்கணும், உறவினர்களுக்கு கொடுக்கணும், கலீக்ஸுக்கு கொடுக்கணும், கோவர்க்ஸ் கொடுக்கணும், ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கணும், மற்ற எல்லாத்துக்கும் அறிந்தவர்கள் அறியாதவர்கள் ஹிந்தியில துக்கான்வாலா அப்படின்வாங்க. அப்போ கடைக்காரருக்கு மளிகை கடைக்காரருக்கு கொடுக்கணும். அருமையானவர்களே, நான் செய்யறதா சொல்றேன். இன்றைக்கு எங்க ஊழியத்துக்கு ஒரு சகோதரியை கண்டுபிடிச்சேன். அவங்கள வந்து இங்க பக்கத்துல ஒரு முருகன் ஸ்டோர்னு இருக்குது நான் இருக்கிற இடத்துல. அங்க அவங்க வேலை செஞ்சிருந்தாங்க. அப்போ ஒரு வகையில பாத்தீங்கன்னா பெண்கள்ல ஈஸியா நம்ம யாரு கிறிஸ்டியன் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா பொட்டு இருக்காது. அந்த மாதிரி பொட்டு இல்லாத ஒருத்தங்களை நான் கண்டுபிடிச்சேன், ஷீபான்னு சொல்லி. அப்போ நான் போகும்போது நிறைய நேரத்துல காஸ்பல் ஷேர் பண்றது வழக்கம். என்ன பேரு, சும்மா போய் கடையில வாங்கிட்டு வர்றது மாத்திரம் இல்ல, பெருமைக்காக சொல்ல சில சமயத்துல பில்லு போடுறவங்க கிட்ட பில்லுக்கு மேல 400 ரூபாய் பில் ஆகுது, இந்த 50 ரூபா நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சில பேருக்கு நான் கொடுத்துட்டு வந்திருக்கேன். அப்போ அப்படியாக வாழ்க்கையிலும் வார்த்தையிலும் ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்துறேன். சோ அப்படி ஒரு சகோதரியை நான் சந்திச்சேன், ஷீபான்ற ஒரு சகோதரி. அப்புறம் அவங்க அதிகமாக எங்க ஊழியத்துல ஈடுபட ஆரம்பிச்சாங்க. இப்போ அவங்க அந்த கடையில இருந்து வேற ஸ்கூல்ல போய் வேலை செஞ்சு இப்போ வேற ஒரு கடையில வேலை செய்யறாங்க. ஆனா அவங்க எங்க ஊழியத்துக்காக அவங்க வந்து அவங்க வீட்டுல ஜெப கூட்டம் நடக்குது. நாங்க நடத்துற எல்லா ஜெப கூட்டத்துக்கும் அவங்க வரக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. சரி, என்ன பாயிண்ட்னா ஒருத்தரை நம்ம விடக்கூடாது. நம்முடைய கான்டாக்ட்ஸ் ஒருத்தரை விடாதீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கொரியர்காரனை விடாதீங்க, போஸ்ட்மேனை விடாதீங்க, பால்காரர் விடாதீங்க, இந்த ஸ்விக்கி காரனை விடாதீங்க, ஜொமோட்டோ காரனை விடாதீங்க. நீங்கெல்லாம் தேடியே போக தேவையில்லை, அவங்கெல்லாம் நம்ம வீட்டுக்கே வராங்க. அயன் பண்றவங்க விடாதீங்க. அப்புறம் இந்த இபி வந்து இது பண்ணுவாங்க, அவங்கள விடாதீங்க. பிளம்பரை விடாதீங்க, எலக்ட்ரீஷியன் விடாதீங்க. அவங்க எல்லாம் வேலையை செஞ்சிட்ட பிறகு அவங்களுக்கு ஒரு ட்ராக் கொடுங்க. சும்மா இயேசு உன்னை நேசிக்கிறான்னு சொன்னா கூட போதும். சரி, அப்போ யூதர் இல்லாத மக்களுக்கு கடவுள் தன்னை வெளிப்படுத்துறார். இதுதான் ஆண்டவர் நம்மை ரட்சித்ததனுடைய நோக்கம். சில காலத்துக்கு அவர் தனது விருப்பத்தை நிறைவேற்ற இஸ்ரவேலருக்கு பதிலாக ரட்சிக்கப்பட்ட புறஜாதியானரை தேர்ந்தெடுக்கிறார். அப்போ சில சமயத்துல ஆண்டவர் இஸ்ரவேலர் மூலமாக செயல்படுறாரு, சில சமயத்துல புறஜாதியார் மூலமாக செயல்படுறார். 1-7 வரைக்கும் பார்க்கும்போது உடனடியான ஒரு பதில். கர்த்தர் தம்முடைய உண்மையான ஊழியக்காரர்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி அதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் மீதமுள்ளவர்களின் மேலோட்டமான மனம் திரும்புதலை காண்கிறார். சோ எங்க இவங்க வந்து
மேலோட்டமாக 3ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, ஜனங்கள் என் சந்நிதியிலே நித்தம் எனக்கு கோபம் உண்டாக்கி தோட்டங்களிலே பலியிட்டு செங்கற்களின் மேல் தூபம் காட்டி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ தங்கள் பாத்திரங்களில் அருவருப்பானவைகளின் ஆணத்தை வைத்திருந்து, நீ உன் மட்டில் இருந்து என் சமீபத்தில் வராதே, உன்னை பார்க்கல நான் பரிசுத்தன் என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் என் கோபத்தால் ஆகிய புகையும் நாள் முழுதும் எரிகிற அக்னியுமா இருப்பார்கள். இதோ அது எனக்கு முன்பாக எழுதியிருக்கிறது, நான் மௌனமாயிராமல் சரிக்கு சரி கட்டுவேன். உங்கள் அக்கிரமங்களுக்கும் மலைகளில் தூபம் காட்டி மேடைகள் மேல் என்னை நிந்தித்த உங்கள் பிதாக்குடைய அக்கிரமங்கள் தக்கதாக அவள் மடியிலே சரி கட்டுவேன். நான் அவர்கள் முந்தின செய்கையின் பலனை அவர்கள் மடியிலே அளப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சோ ஆண்டவர் இவருடைய மாய்மாலமான காரியத்தை பார்க்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில கூட பேரு பெத்த பேரு கையில டப்பு லேது அப்படின்ற மாதிரி நம்ம பெரிய ஊழியக்காரர்களாக இருந்து ஊழியத்துல ஈடுபட்டாலும் நம்ம வெறுமனே ஆராதனை செய்யக்கூடியவர்களாக, வெறுமனே வந்து காணிக்கை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தா மாத்திரம் போதாது. நம்ம முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அவரிடத்துல அன்பு கூறணும். சரி, 8-16 வசனங்கள் இந்த 65ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய உண்மையான ஊழியக்காரர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஆசீர்வாதத்தினுடைய வாக்குறுதி மற்றும் கடவுளின் பொய்யான அல்லது மேலோட்டமான ஊழியர்களுக்கு அவருடைய தண்டனையினுடைய வாக்குறுதியை பத்தி சொல்லுகிறார். அப்போ 8ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, ஆசீர்வாதம் அதிலே ஆசீர்வாதம் உண்டென்று 8ஆம் வசனம் 2ஆம் பகுதி அதிலே ஆசீர்வாதம் உண்டென்று சொல்லுகிறபடி நான் என் ஊழியக்கார நிமித்தம் அனைத்தையும் அளிக்காதபடி செய்வேன். யாக்கோவிலிருந்து ஒரு வித்தையும் யூதாவிலிருந்து என் மலைகளை சுதந்திரிப்பவரையும் எழும்ப பண்ணுவேன். நான் தெரிந்து கொண்டவர்கள் அதை சுதந்திரித்துக் கொண்டு என் ஊழியக்காரர் அங்கே வாசம் பண்ணுவார்கள். என்னை தேடுகிற என் ஜனத்துக்கு சாரோன் ஆட்டு தொழுவமாகும், ஆகோரின் பள்ளத்தாக்கு மாட்டு கிடையாக இருக்கும். ஆனாலும் கர்த்தரை விட்டு என் பரிசுத்த பர்வதத்தை மறந்து காத் என்னும் தெய்வத்துக்கு பந்தியை ஆயத்தம் பண்ணி மேனி என்னும் தெய்வத்துக்கு பானபலியை நிறைய வார்க்கிறவர்களே, உங்களை நான் பட்டயத்துக்கு எண்ணி கொடுப்பேன். அப்போ மல்கியா தீர்க்கதரிசியில சொல்லுகிற விதமாக, எனக்கு ஊழியம் செய்யறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவதற்கும் உள்ள வித்தியாசத்தை நான் காண்பிப்பேன் அப்படின்னு சொல்ற விதமாக ஆண்டவர் என்ன சொல்றாரு? எனக்கு உண்மையா ஊழியம் செய்யறவங்கள ஆசீர்வதிப்பேன், அவர்களை பலப்படுத்துவேன், அவர்களை வல்லமையான கருவியாக எடுத்து உபயோகப்படுத்துவேன்றாரு. ஆனா மேலோட்டமாக நுனிப்புல் மேயக்கூடியவங்க, பேருக்கு ஊழியம் செய்யக்கூடியவங்க, இதை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நார்மலா இந்த ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா டீச்சர் வந்து சொல்லுவாங்க, டே இந்த பிளாக் போர்டை எடுத்து கொஞ்சம் இந்த சைட்ல வைடா அப்படின்னுவாங்க. இல்லாட்டினா இந்த டேபிள் இந்த பெஞ்சை எடுத்து அந்த சைடு போடுங்கடா அப்படின்னுவாங்க. பாத்தீங்கன்னா டீச்சர் சொல்றாங்கன்றதுக்காக 6 பேர் 8 பேர் வருவாங்க. வந்து அந்த டேபிளை தூக்குவாங்களே பார்க்கலாம். ஆனா அதுல உண்மையான வெயிட் தூக்குறவங்க பாத்தீங்கன்னா 3 பேர் 4 பேர் தான் இருப்பாங்க. மீதி 4 பேர் வந்து அந்த டேபிளை தூக்குற மாதிரி பாசாங்கு பண்ணுவாங்க. அவங்க கையை தான் வச்சிருப்பாங்களே, அந்த வெயிட்டை தூக்க மாட்டாங்க. சோ அப்படி நிறைய நேரத்துல இருக்குது. இத நான் என்ன சொல்றேன்னா, நம்முடைய ஊழியத்துல நிறைய நேரத்துல தான் இப்படிதான் இருக்குது. அது சபை ஊழியமாக இருக்கட்டும், மிஷனரி ஸ்தாபனமாக இருக்கட்டும், அல்லது ஷாலோம் மினிஸ்ட்ரியை போன்று இருக்கக்கூடியதாக இருக்கட்டும். அப்போ நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய காரியம் என்னன்னா, நான் வெயிட்டை தூக்குற மாதிரி பாசாங்கு பண்றேனா, அல்லது உண்மையான வெயிட்டை நான் தூக்குறேனா? அந்த 8 பேர் டேபிள் தூக்குறதுக்கு தேவையில்லை, 4 பேர் இருந்தாவே தூக்கலாம். 4 பேர் உண்மையான வெயிட்டை அவங்க தான் பேர் பண்றாங்க, தாங்குறாங்க. மீதி 4 பேர் பாசாங்கு பண்றாங்க. அப்போ நம்ம ஊழியத்துல வந்து பாசாங்கு பண்ற மாதிரி இருக்கிறோமா, உண்மையாகவே அதனுடைய பேர்டனை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோமா? சோ தொடர்ந்து இந்த கேள்விக்கு இறுதியான பதில் என்னன்னா, 17 19 வசனத்துல கர்த்தர் எல்லா படைப்புகளையும் மீண்டும் உருவாக்குவார், புதிய வானங்கள் மற்றும் புதிய பூமியினுடைய ஒரு வாக்குறுதி அப்படின்னு சொல்லி 17ஆம் வசனம் பாக்குறோம். அப்போ
தொடர்ந்து இதுல இந்த பகுதியை விட்டுட்டு போறதுக்கு எங்க மனசு இல்லை. முந்தின பகுதியில பாத்தீங்கன்னா 14ஆம் வசனத்துல 14 இதோ என் ஊழியக்காரர்கள் மனமகிழ்ச்சியினாலே கெம்பீரிப்பார்கள், அவர்கள் மனநோவினாலே அலறி ஆவியின் முன்னரினாலே புலம்புவீர்கள். நீங்களோ, அதாவது நீங்களோன்னா பொய்யா மாயையா ஊழியம் செய்யறவங்க, நான் தெரிந்து கொண்ட ஒரு நாமத்தை ஆஹ் ஆஹ் நாபத்தை சாப வார்த்தையாக பின்வைத்து போவீர்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உன்னை கொன்று போட்டு தம்முடைய ஊழியக்காரருக்கு வேறே நாமத்தை தரிப்பார். அதனாலே பூமியிலே தன்னை ஆசீர்வதிக்கிறவன் சத்திய தேவனுக்குள் தன்னை ஆசீர்வதிப்பான். பூமியிலே ஆணை இடுகிறவன் சத்திய தேவன் பேரில் ஆணையிடுவான். முந்தின இடுக்கண்கள் மறக்கப்பட்டு அவைகள் என் கண்களுக்கு மறைந்து போயின அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோ தொடர்ந்து பார்க்கும்போது இறுதியான ஆண்டவர் என்ன சொல்றாரு? படைப்புகள் எல்லாம் மீட்டு கொண்டு புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகளை நினைப்பதில்லை, இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்தீர்கள். இதோ எருசலேமை களி கூறுதலாகும், அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்றாரு. நான் எருசலேமின் மேல களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியா இருப்பேன், அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை. நல்லா கவனிங்க. ஒரு பக்கத்துல நம்ம ஆண்டவருடைய மேல அன்பு கூர்ந்து ஆண்டவர்ல நம்ம திளைக்கணும். ஆனா ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி, அதே போல செப்பனியால சொல்லி இருக்கிற மாதிரி, ஆண்டவர் என்ன சொல்றாரு? நம்மை பார்த்து அவர் ஒரு அன்பின் பாட்டு பாடுறாராம். நம்மை பார்த்து அவர் என்ன செய்யறாரு? நம்ம கர்த்தருக்குள்ளாக களி கூறுறோம், ஆண்டவர் நம்மை பார்த்து அவர் களி கூறுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன், என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியா இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். தொடர்ந்து 20லிருந்து 25ல பாத்தீங்கன்னா 1000 ஆண்டு அரசாட்சியில பூமியினுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நிலை. 2ஆம் வசனத்திலிருந்து அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாகிறார்கள். 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான், 100 வயது உள்ளவனாகிய பாவியோ சபிக்கப்படுவான். வீடுகளை கட்டி குடியிருப்பார்கள், திராட்சை தோட்டங்களை நாட்டி கனிகளை புசிப்பார்கள். அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொரு கனி புசிக்கிறதுமாய் இருப்பதில்லை, ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனங்களின் நாட்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. விருதாவாக அவர்கள் உழைப்பதில்லை. அப்போ நம்முடைய ஊழியத்தினுடைய பிரயாசம்லாம் ஒரு நாளாக விருதாவாக போறதில்லை. இதுதான் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58வது வசனத்துல வாசிக்கிறோம். நம்ம சோர்ந்து போக தேவையில்லை, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் ஒரு நாளும் விருதாவாக போவதில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்போ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா இருப்பார்கள். அப்போ 24ஆம் வசனம், அவர்கள் கூப்பிடுறதுக்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே கேட்பேன். ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும், சிங்கம் மாட்டை போல வைக்கோலை தின்னும், புழுதி சர்ப்பத்துக்கு இரையாகும். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் அவைகள் தீங்கு செய்வதும் இல்லை, கேடு உண்டாக்குவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ 1000 வருஷ அரசாட்சியில பரலோகத்தினுடைய ஒரு முன் ருசிய நம்ம பார்க்க போறோம். சில வேத ஆராய்ச்சியாளர் என்ன சொல்றாங்க? இந்த ஆதாம் ஏவாள் பாவம் செய்யறதுக்கு முன்னதாக முட்செடிகளும் காஞ்செடிகளும் அங்க காணப்படவே இல்லையாம், எல்லாம் பசுமையாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் முட்செடியும் காஞ்செடியும் பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் அது வந்துச்சாம். அதே போல முன்னாடி எப்படிதான் ஆண்டவர் இந்த மிருகத்தை எல்லாம் போஷித்தாருன்னு தெரியல. இப்போ இதே நிலைமை ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் என்ன செய்யுமா? ஒருமித்து மேயுமா. சிங்கம் மாட்டை போல வைக்கோலை தின்னும். அப்போ ஒண்ணு அடிச்சு அவங்க சாப்பிடுறது இல்ல, எல்லாருமே வெஜிடேரியனா மாறிடுவாங்க போல. அப்போ ஆதி ஆமத்துல அவங்க ஒருவேளை வெஜிடேரியனா இருந்திருப்பாங்க. இங்க அந்த வெஜிடேரியனா இருக்கிறத பத்தி சொல்லியிருக்கு. நீங்க கடைசி வெளிப்படுத்தின விசேஷத்துல போனீங்கன்னா இதே மாதிரி காரியம்தான் மாறக்கூடியதை பார்க்கிறோம். அங்க மிருகங்கள் ஒன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த இடத்துல வயலன்ஸ் மனுஷர் இடத்துல மாத்திரம் இல்ல, மிருகங்கள் கிட்டயே அந்த வன்முறை காணப்படாது அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ளலாம். அப்போ முழு உலகமும் தண்டனையை எதிர்கொள்ளும்.
பின்னர் பரிபூரணத்தை சந்திக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். தொடர்ந்து இந்த 66வது அதிகாரத்துக்குள்ளாக வரும்போது இங்கே பனிஷ்மெண்டை குறித்து, தண்டனையை பற்றி அல்லது மகா உபத்திரவத்தை, த கிரேட் ட்ரிபுலேஷன் சொல்லுவாங்க, அதை பற்றியதான ஒரு குறிப்பு சொல்லப்பட்டிருக்கு. கடவுள் எதிரிகள் மீது கடுமையான ஒரு பழி வாங்குதலை செய்ய போறாருன்னு சொல்லி 6ஆம் வசனத்துல பார்க்கிறோம். நகரத்திலிருந்து அமளியின் இரைச்சலும் தேவாலயத்திலிருந்து சத்தமும் கேட்கப்படும், அது தமது சத்துருக்களுக்கு சரி கட்டுகிற கர்த்தருடைய சத்தம்தானே. அப்போ இதைதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கிறோம். அக்கிரமன் பாவம் செய்கிறவன் இன்னும் பாவம் செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும். அப்போ ஆண்டவர் நீதிக்கு சரி கட்டக்கூடியவராக இருக்கிறார். ஆண்டவர் 6ஆம் வசனம் என்ன சொல்றாரு? தம்முடைய எதிரிகள் மீது ஒரு கடுமையான பழி வாங்குதலை அவர் செய்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ளலாம். சோ அங்க ஒரு பழி வாங்கு, வெஞ்சன்ஸ், ஒரு பெரிய குழப்பம், நகரத்தில் ஒரு பெரிய குழப்பம், கோவிலிருந்து ஒரு பயங்கரமான சத்தம் கேட்கப்படுகிறது. இந்த 66வது அதிகாரம் 15, 17 பார்க்கும்போது பல லட்சக்கணக்கான பாவிகள் கொல்லப்படுகிறார்கள். நியாய தீர்ப்பை நிறைவேற்ற கர்த்தர் நெருப்புடன் வருகிறார் அப்படின்னு சொல்லி இந்த 15, 17 அந்த பகுதியில பார்க்கிறோம். அப்போ 17ஆம் வசனம் கர்த்தர், 16ஆம் வசனம் கர்த்தர் அக்கினியாலும் தமது பட்டயத்தாலும் மாம்சமான எல்லாரோடும் வழக்காடுவார். கர்த்தரால் கொலையுண்டவர்கள் அநேகராய் இருப்பார்கள். தங்களை தாங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிறவர்களும் தோப்புகளின் நடுவிலே தங்களை தாங்களே ஒருவர் பின் ஒருவராய் சுத்திகரித்துக் கொள்ளுகிறவர்களும் பன்றி இறைச்சியும் அருவருப்பானதையும் எலியையும் சாப்பிடுகிறவர்களும் ஏகமாய் சங்கரிக்கப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி இந்த பகுதியில நம்ம பார்க்கிறோம். அப்போ 1000 ஆண்டு அரசாட்சியில ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு வருவதற்காக காரியங்கள் சொல்லப்படுது. ஆனா அங்க ஒரு பரிபூரணம் காணப்படுகிறது. அங்க குழந்தை இறப்புகள் இல்லை, நீண்ட ஆயுசு கால நாட்கள் காணப்படும் அப்படின்னு சொல்லி அதை குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்புறம் பாவிகள் மட்டுமே இளம் வயதுல இறக்குறாங்க, நீதிமான்கள் தங்களுடைய 100வது பிறந்த நாளை கொண்டாடுகிறான்னு சொல்லி ஏற்கனவே நம்ம 65வது அதிகாரத்துல பார்த்தோம். அங்கே ஒரு பெரிய செழிப்பு உண்டாகிறது. அப்போ மக்கள் சொந்த வீடுகள், திராட்சை திட்டங்கள், கர்த்தரின் ஆசீர்வாதத்தை அவங்க அனுபவிக்கிறாங்க. சோ உடனடியாக பிரார்த்தனை பதிலளிக்கப்படுதுன்னு சொல்லி 65வது அதிகாரத்துல பார்த்தோம். இயற்கையினுடைய நல்லிணக்கத்தை, ஓநாய், ஆட்டுக்குட்டி, சிங்கம், எருது அமைதியாக ஒன்றாக வாழ்கின்றன. அப்போ ஆண்டவர் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் அவர் உருவாக்குகிறார் அப்படின்றதை குறித்து நம்ம பார்க்கிறோம். பழையது மறக்கப்படுகிறது, புதியது என்றென்றைக்கும் நிற்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். 66வது 22ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, நான் படைக்க போகிற புதிய வானம் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல் உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ புதிய வானத்தை உருவாக்கன்னு 65:17 சொன்னாரு. இப்ப 66:22 சொல்றார். அப்போ பழையது மறக்கப்படுகிறது, புதியது என்றென்றும் நிற்கும் அப்படின்னு சொல்லி சொல்றார். 66வது அதிகாரம் 23ஆம் வசனத்துல, அப்பொழுது மாதந்தோறும் ஓய்வு நாள்தோறும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ முழங்கால்கள் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும், கர்த்தரே ஆண்டவர் தேவன் என்று சொல்லக்கூடிய ஒரு காலம் சமீபமா இருக்குது. அதுதான் இங்க 23ஆம் அதிகாரத்துல தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுகிறது. சகல கோத்திரத்திலிருந்தும், சகல பாஷைக்காரிலிருந்தும், சகல ஜாதிகளிலிருந்தும், சகல ஜனங்களிலிருந்தும் எல்லாரும் ஆண்டவரை அல்லேலுயா என்று சொல்லி பரலோகத்தில துதிக்க போகிறார்கள். அதை 23ஆம் வசனத்துல அனைத்து மக்களும் கடவுளை தவறாமல் வணங்குவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா 24வது வசனத்துல வரும்போது, கடவுள் பரிசுத்தம் உள்ளவர்களாக பரிசுத்தரா இருக்கிறதுனால அவர்கள் வெளியே போய் எனக்கு விரோதமாக பாதகம் செய்த மனுஷருடைய பிரேதங்களை பார்ப்பார்கள். அவர்களுடைய பூச்சி சாகாமலும் அவருடைய அக்கினி அவியாமலும் இருக்கும். அவர்கள் மாம்சமான யாவருக்கும் அரோசிகமா இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ 22, 23 பரலோக காட்சினா, 24 நரகத்தினுடைய காட்சி. அப்போ இத உன் அக்கினி அவியாமலும்
உன்னுடைய புழு சாகாமலும் இருக்குன்னு சொல்லி இதை குறித்து மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலும் சொல்லப்பட்டிருக்கு. மற்ற இடத்திலும் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு, நரகத்தினுடைய நியாய தீர்ப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இது விதமாக நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்முடைய கேள்வி என்னன்னா, த அல்டிமேட் டெஸ்டினி, நமது இறுதி விதி ஆண்டவரை வழிபடக்கூடியவர்களாக இருக்க போறோமா, வெதர் வி வாண்ட் டு பிகம் a community of worship or a community of warm, குழுவாக நம்ம மாற போறோமா? அப்போ கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு பதிலடி கொடுப்பார் அப்படின்னு சொல்லி இந்த பகுதியில நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அப்போ 66ல நம்ம பார்க்கக்கூடிய காரியம் என்னன்னா, முதல் 2 வசனங்கள்ல ஆண்டவருடைய மகத்துவம் மனிதனின் சரியான ஒரு பிரதிபலிப்பும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது, என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்தினால் இவைகளால் உண்டாயின என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குறனே நோக்கி பார்ப்பேன். அருமையானவர்களே, இப்போ நம்ம இந்த சத்தியத்தை கேட்கும் போது ஏதோ கதை கேட்கிற மாதிரி அல்லது டிவியில டிராமா பாக்குற மாதிரி நம்ம சீரியல் பாக்குற மாதிரி நம்ம பிரசங்கத்தை கேட்க கூடாது. அப்போ கர்த்தருடைய வசனத்தை நம்ம படிக்கும்போது நம்ம சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு வசனத்துக்கு நடுங்கக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேணும் அப்படின்னு சொல்லி தெரிந்து கொள்ளலாம். அப்போ 3-4 வசனத்துல பாத்தீங்கன்னா, மாய்மாலம் வெற்று மத சடங்குகளுக்கு கடவுளுடைய பதில் என்னன்னா, அப்போ இவங்க மாய்மாலமாக வெறும் தூபம் காட்டி, வெறும் பேருக்கு காணிக்கையை கொடுத்து, வெறும் பலியை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்கன்னா, விக்கிரகத்தை ஸ்தோத்திரிக்கிறவங்க அவங்க இருந்தாங்கன்னா, அப்போ அவர்களுடைய ஆத்துமா தங்கள் அருவருப்பு மேல் விருப்பமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். தொடர்ந்து the Lord repays his enemies, 5-6 வசனங்கள்ல கர்த்தர் தம்முடைய எதிரிகளுக்கு பதிலடி கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் மகிமைப்படுவாராக என்கிறார்களே, அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார், அவர்களோ வெட்கப்படுவார்கள். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார், ஆனால் அவருக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறவர்களுக்கு அவர்கள் வெட்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி அதுல இருந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து 7-11 கர்த்தர் அவர் ஒரு அக்கினியாக நெருப்போடு கூட வருகிறார். அப்போ எருசலேமினுடைய விடுதலையினுடைய ஒரு மகிழ்ச்சியை குறித்து இந்த 7-11 வசனத்துல பாக்குறோம். அப்போ பிரசவ வேதனைப்படும் முன் பெற்றாள், கற்ப வேதனை வரும் முன்னே 7ஆம் வசனம் 66-7, இப்படிப்பட்டவளை கேள்விப்பட்டது யார், இப்படிப்பட்டவளை கண்டது யார், ஒரு தேசத்துக்கு ஒரே நாளில் பிள்ளை பேர் வருமோ, ஒரு ஜாதி ஒருமிக்க பிறக்குமோ, சீயோனவெனில் ஒருமிக்க வேதனைப்படும், தன் குமாரரை பெற்றும் இருக்கிறது, பெறப்பண்ணுகிறவராக நான் பெறச் செய்யாமல் இருப்பேனோ, பிரசவிக்க பண்ணுகிறவராக நான் பிரசவத்தை தடுப்பேனோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்போ நீங்க மகிழ்வீர்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சி ஆகுங்கள் அப்படின்னு சொல்லி 11ஆம் வசனத்துல சொல்றாரு. அப்போ சமாதானத்தை நீங்க கண்டுகொள்வீர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமாதானத்தை உங்க மத்தியில கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 13ஆம் வசனத்துல, ஒருவன் அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமில் தேற்றப்படுவீர்கள். அப்போ அதை காணும்போது உங்க இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும்புல்லை போல செழிக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றதை குறித்து பார்க்கிறோம். அப்போ இந்த கடைசி பகுதியில ஆண்டவர் எருசலேமில ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்குகிறார். அதே சமயத்துல அங்க ஒரு பெரிய நியாய தீர்ப்பை கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லி 12-17 வரைக்கும் சொல்றாரு. கடைசியில அந்த பகுதியில பார்க்கும்போது அங்கே நான் ஏற்கனவே சொன்ன விதமாக 22-23ல பரலோகத்தின் காட்சியை பார்க்கிறோம். 23வது வசனத்துல நரகத்தினுடைய காட்சியை பார்க்கிறோம். சோ இவ்விதமாக வெளிப்படுத்தின விசேஷம் எப்படி முடியுதோ அதே போல இந்த ஏசாயா முடிகிறது. அதனால்தான் ஏசாயாவுல 66 புஸ்தகங்களும் 66 அதிகாரமும்
நம்முடைய வேதத்துல பழைய ஏற்பாட்டுல 39 அதிகாரம் போல பழைய ஏற்பாடு இருக்குது. கடைசியில இருக்கக்கூடிய அந்த புதிய ஏற்பாட்டுல 27 புத்தகங்கள் இருப்பது போல இங்க 40லிருந்து 66ல புதிய ஏற்பாட்டுல இருக்கக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குது. சோ தொடர்ந்து கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சேகரித்து மீட்டுக் கொள்கிறார். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு மற்றும் அவருடைய மறு சீரமைப்பு இரண்டினுடைய நிச்சயத்தன்மையை குறித்து பார்க்கிறோம். சோ இப்படியாக இந்த ஏசாயா புஸ்தகத்தினுடைய 2வது பகுதி நிறைவு அடையக்கூடியதாக இருக்கிறது. சோ இதன் மூலமாக ஆண்டவர் அநேக எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறார். அதே சமயத்துல வாக்குத்தத்தத்தையும் அவர் நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபி